வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வரப்போகும் மனைவி இப்படித்தான் அமைவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களோட வாழ்க்கை துணை என்ன மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க அப்படிங்கிறது பல விஷயத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஒன்று 7ஆம் அதிபதி, ரெண்டாவது 7ஆம் அதிபதி என்ன வாங்கிய சாரநாதன், அது நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கிறாரு, ஸ்தானபலமாக இருக்காரா, இல்லை 7ஆம் அதிபதியோடு என்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கு, இதையெல்லாம் நம்ம ஒரு 7ஆம் அதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்குதா, அது பலவீனமாக இருக்கா பலமாக இருக்கா, இதையெல்லாம் பொறுத்து 7ஆம் அதிபதியோட கிரகத்தை அதிபதியை பொறுத்து நமக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆண் ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் எப்படின்னா, சுக்கிர பகவானை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்ட குணநலங்கள், எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு புரிஞ்சு நீங்கள் அதை நீங்கள் டார்கெட் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு வரப்போகிற மனைவிங்கிறப்ப சுக்கிர பகவான், அவர் ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிரனும், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் பகவானும் எடுத்துக்கிறோம். பட் அதே 7ஆம் அதிபதியே சுக்கிரனாக இருக்குது பெண் ஜாதகத்தில் அப்படின்னாலும் சுக்கிரனை வைத்து நம்ம என்ன பலன்கள், அவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்போது உங்களோட மனைவி அப்படிங்கிறப்ப சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கா, இல்லை என்ன பாவத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து உங்களுக்கு வரப்போகிற மனைவியோட குணநலங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாகவே நான் சொல்லியிருக்கேன், லக்னத்திலேயோ 7ஆம் பாவத்திலேயோ சுக்கிர பகவான் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா லக்னத்தில் இருந்துச்சுன்னா மனைவி உங்களை தேடி வருவாங்க. என்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரணையாக கொண்டு போவாங்க வாழ்க்கையை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலும் அவங்க அந்த லக்னத்தை பார்க்குறனாலையும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது அழகான பெண் இருப்பாங்க, அழகான பெண்ணாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட அந்த கலை உணர்வு, நளினம், மற்றவங்களை சங்கடப்படுத்தக்கூடாத அந்த சூழ்நிலை, இதெல்லாமே பார்த்து பேசுவாங்க. அவங்களோட பழக்க வழக்கங்களே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சுக்கிரன் என்னென்ன ராசியில் இருக்குது அதை பொறுத்து உங்களுக்கு வரப்போகிற மனைவியோட குணநலங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, பொதுவாக செவ்வாய் வீட்டில் இருக்குது, மேசத்தில், விருச்சிகத்தில் அப்படி செவ்வாய் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பேச்சுக்கள் ரொம்ப மற்றவங்களுக்கு அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. தைரியமான ஒரு பெண்ணாக இருப்பாங்க. எந்த வேலையும் வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, ரோசம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, வைராக்கியம், இதெல்லாம் ரொம்ப அதிகம் அவங்கக்கிட்ட இருக்கும். இருக்கக்கூடிய ஒரு மனைவி தான் உங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே 8ஆம் இடம் சொல்லக்கூடிய காலப்புருஷ தத்துவத்தை ருச்சியத்தில் சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கும். அது ரகசியம்னா நீங்கள் மறைமுகமான ரகசியம்னு எடுத்துக்கூடாது. இவங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்ககிட்ட தைரியமாக உங்களோட ஒரு மைனஸாக இருக்கட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் எதுவுமே சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். எப்பவுமே செவ்வாய் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கனால அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் எப்போவுமே அவங்களோட உடல் தோற்றத்துக்கும் உடல் கட்டமைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதே சுக்கிர பகவான் உங்களுக்கு ரிஷப வீட்டில் இருக்குது, அடுத்தது துலா வீட்டில் இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மீன வீட்டில் இருந்தாலும் சரி, பட் மீனம் உச்ச வீடாக இருக்கனால அதோட பலன்கள் தனியாக எடுத்துக்கலாம். பட் இதில் சுக்கிரன் வீடு சொல்லக்கூடிய ரிஷபம், துலாம், அடுத்தது பெண் வீடு, அடுத்தது கடகம் சொல்லக்கூடிய கடகராசியில் அங்கே சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் வீட்லேயும் சுக்கிரன் வீட்லேயே சுக்கிரன் இருக்கும்போது வசீகரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாவம் என்ன ஆதிபத்தியமாக வருதோ அதை தொட்டு உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோட பேச்சுக்கள். இப்போ 2ஆம் இடத்துல இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு 2ல் சுக்கிரன் அவங்க அதாவது 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, இது 8ஆம் வீடாக ரிஷபத்துக்கு வருது, 7க்கு 2ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்களோட பேச்சு ரொம்ப மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி
பொதுவாகவே வந்து சுக்கிரன் கண் வந்து அழகாக இருக்குன்னு சொல்ல, 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா. சுக்கிரன் பலமாக இருக்குது அப்படின்னா அவங்களோட கண்ணம் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒட்டுனாப்படி இல்லாமல் நல்லா வந்து உப்புன மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து சுக்கிரன் தான் கண்ணத்துக்கு அதிபதியே சுக்கிரன் தான். அப்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சுக்கிரன் பலமாக இருக்குது, கண்ணம் நல்லா இருக்குது அப்படின்னா சுக்கிரன் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அழகாக இருப்பாங்க, மற்றவங்களை கவர்ற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆடை அணிகலன்கள் விஷயத்தில் வந்து அதாவது அவங்களுக்கு பிடித்தமான ஆடை தான் அவங்க வந்து எப்போவுமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கும் வந்து அதை பார்க்குற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த இந்த ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கினீங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்களோட ஆடை அணிகலன்கள் எல்லாமே அப்படி வந்து அவங்க உடுத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்டவங்க தான் இந்த சுக்கிரன் ரிஷபத்திலையும் துலாத்திலையும் சந்திரன் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி மனைவி தான் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த குணநலங்கள் சொல்லும்போது சந்திரன் வீட்டில் இருந்தாலே வந்து அந்த அன்புக்கு ஏங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும், உணர்ச்சி வசம் அதிகம் படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், உறவுகள் கிட்ட வந்து கொஞ்சம் மிங்கில் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று மாற்று கருத்து என்ன வரும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா, இப்போ கடக வீட்லேயோ ரிஷப வீட்லேயோ இல்லை துலாத்திலேயோ வந்து வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாற்றம் வரும், சிறிது மாற்றம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலே வந்து அழகு வசீகரம் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது இதோட சுக்கிரன் வக்ரமாகி இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த அழகுங்கிற விஷயம் வசீகரங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து சந்திரனுங்கிறது தாய்மை அப்படிங்கிறதும், சுக்கிரனுங்கிறது வந்து அத்தை உறவும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனைவி உறவும் வரும், மூத்த அக்கா அப்படிங்கிற உறவும் வரும். அப்போ இந்த சந்திரனோட சுக்கிரன் வக்ரமாகி சேரும்போது இந்த உறவுகள் கிட்ட வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒட்டு போகிறது வந்து சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். சுக்கிரன் வந்து வக்ரமாகி எந்த கிரகத்தோடலாம் சேரும் அந்த கிரகத்துக்கு இவங்களுக்கு வந்து ஒட்டு போகிறது வந்து சிரமமாக இருக்கும். இப்போ வந்து சுக்கிரன் வக்ரமாகி புதனோடு இருக்குது அப்படின்னா தங்கை சொல்லக்கூடிய கிரகம் புதன், சுக்கிரன் வந்து அக்கா. ஸோ இவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் பெருசாக இருக்காது, கருத்து வேறுபாடுகளோடு இருப்பாங்க, ஒரு ஒற்றுமை பெருசாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சந்திரனுங்கிறது மாமியாருன்னு குறிக்கும், அம்மாவையும் குறிக்கும். அப்போ சுக்கிரனுங்கிறது மனைவி, அப்போ மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய மனைவி உங்ககிட்ட வருவாங்க. அப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் சொன்னால் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுக்கிரன் புதன் வீட்டில் கன்னியில் இல்லை உங்களுக்கு மிதுனத்தில் இருக்குது அப்படின்னா கலகலன்னு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே இவங்களை சுற்றி புதனான நண்பர்கள், காதல்ங்கிற விஷயத்தில் ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அனுபவித்து ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சுவாரஸ்யமாக ஒரு லக்ஸூரியாக அனுபவிக்கணுங்கிற அந்த அமைப்பு உங்களுக்கு வந்து எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட குணநலங்களும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ புதன் வீட்டில் இருந்தாலும் புதன் கிரகத்தோடு சேரும்போதும் கண்டிப்பாக வந்து இவங்ககிட்ட வந்து அந்த கலகலப்பான தன்மை இருக்கும். சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப்பில் எப்போவுமே எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஐடியாஸை அதிகமாக தோணக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி குணநலங்கள் இருக்கக்கூடியவங்களாக வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மீனத்திலையும் அடுத்தது வந்து தனுசுலேயும் வந்து சுக்கிரன் இருக்கும்போது வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து குரு வீடுனாலே வந்து ஒரு நிர்வாக திறமை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்ககிட்ட வந்து தைரியமாக பேசக்கூடிய அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். போல்டாக இருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆன்மீகம் அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு வந்து ஒரு எப்படி பேசணும், என்ன மாதிரி வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட வந்து கேட்கலாம். ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரச்சனையை வந்து இவங்ககிட்ட சொன்னாங்கன்னா கரெக்டாக கொண்டு போவாங்க. என்ன மாதிரி வந்து கேட்டதில் எடுத்துகிட்டு போனால் இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்டது வந்து ஒன்று. அதே மாதிரி வந்து கணக்கு வழக்கு, குடும்ப பொறுப்புகள் எப்படி கொண்டு போகிறது, குழந்தைகள் வளர்ப்பு எப்படி வளர்க்குறது எல்லாமே வந்து இந்த சுக்கிரன் வந்து மீனத்திலே தனுசுலேயே இருந்தால் அந்த குழந்தைகள் வளர்த்துறது, குடும்பத்தை வந்து உறவுகள் வந்து ஒற்றுமை எப்படி கொண்டு போகிறது, இந்த விஷயத்தை எல்லாமே வந்து இவங்க நடத்தி கொண்டு போயிடுவாங்க
அந்த குணம் நலன்கள் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நம்ம மேலே எந்த தப்பு வராமல் கரெக்டாக நடந்துக்கணும் இருக்கிற வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும், சுத்தங்கிற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. கொஞ்சம் லக்ஸூரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கணுங்கிறதுல வந்து தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குணநலங்கள், இந்த மாதிரி ஒரு இதில் தான் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து சுக்கிரன் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து சுக்கிரனோட சனி பகவான் சேர்ந்துருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கலர் குறைவாக இருப்பாங்க. மாநிறம் இல்லை கலர் குறைவாக நிறம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த சுக்கிரன் வக்ரமாக இருக்காரா இல்லை சனி வக்ரமாக இருக்காரா இடையில பார்த்து தான் வந்து ஒரு பலன் கரெக்டாக சொல்ல முடியும். பொதுவான பலன்கள் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சுக்கிரனோட சனி சேரும்போதோ இல்லை சுக்கிரனோட கேது ராகு பகவான் இதெல்லாம் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த திருமண வாழ்க்கையில் சில கசப்புகள் கலந்த திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற விஷயமும், கும்ப வீட்டில் மகர வீட்டில் சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா இவங்கக்கிட்ட என்ன மாதிரி ஒரு குணநலம் இருக்கும் அப்படின்னா, அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களோட மைண்ட் இருக்கும். தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும், ஒரு கூட்டாளியாக இருக்காங்க, மனைவி வந்து கூட்டாளியை வச்சு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி மைண்ட் செட் எப்போவுமே அவங்ககிட்ட இருக்கும். வீட்டு வேலையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் அந்த வேலையை வந்து டக்கு டக்குன்னு முடிக்கணும், இந்த வேலைன்னா அடுத்த வேலைங்கிற மாதிரி அந்த மைண்ட் தாட் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அவங்ககிட்ட இருக்கும். தன்னோட விஷயத்துக்கு சோம்பேறித்தனம் இருக்காது. நீங்கள் அதாவது கணவர் ஒரு வேலையை சொன்னோம்னா அதுக்கு சோம்பேறித்தனம் படுவாங்களே தவிர தன்னோட விஷயத்தை வந்து தெளிவாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய மனைவியாக வருவாங்க. இவங்கக்கிட்ட ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பணம் நல்லா சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சனி சுக்கிரன் சேர்க்கையினாலே வந்து பண வரவு நல்லாவே இருக்கும். இவங்கக்கிட்ட பணம் சேமிக்கிற குணம் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடியவங்க தான் வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சமூகத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு பொறுப்புகளில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனைவி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சூரியன் வீட்டில் வந்து சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா, அதாவது வந்து கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து, சொசைட்டியில் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு தலைமை தாங்கிறதா இருக்கட்டும், இவங்கக்கிட்ட அந்த அமைப்பு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்துலேயும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இவங்கக்கிட்ட கேட்டு செய்கிறப்ப வந்து அந்த விஷயம் கரெக்டாக கொண்டு போவாங்க. கணவன் மனைவி இதில் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு சிம்மத்தில் என்ன மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, இல்லை அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட இதில் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா வந்து சொந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல லெவலில் இருப்பாங்க. இந்த மாதிரி வேலை விஷயம், நிர்வாக திறமை விஷயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பங்கு அதில் இருக்கும். குடும்பத்துலேயும் சரி வெளி உலகத்துலேயும் வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற தன்மை எடுத்துக்கலாம். அப்போது இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு சுக்கிரன் சூரியன் வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதிகாரமாக பேசினா பிடிக்காது, அன்பாக பேசுனீங்கன்னா பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி வேறு பலன்கள் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்படுறதுக்கு இல்லை. அப்போது சுக்கிரன் பகை கிரகங்கள் சொல்லக்கூடியது வந்து குருவாக இருந்தாலும் கூட அங்கே சில விஷயங்கள் வந்து நமக்கு கேரக்டர் வந்து நல்லதாகவே இருக்குது. இதில் வந்து அந்த சுக்கிரன் பலவீனமாக இருக்குது, நீசமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ண, நீசம் இல்லை வக்ரம் இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கு. இப்போ கேதுவோடு சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே ஒரு தனித்துவமாக அவங்க இருப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பெருசாக ஈடுபாடு அவங்கக்கிட்ட இருக்காது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. உறவுகள் கிட்ட மிங்கிள் ஆக மாட்டாங்க. இதெல்லாமே இருக்கும். இதே சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேதுனாலே வந்து நிர்வாகத்தில் வந்து கொஞ்சம் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள், செலவுகள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவங்களை தொட்டு நீங்கள் ஒரு நிர்வாகம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தசாபுத்தி கனெக்ட் பண்ணி தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது இந்த ராகு கேது கிரகணத்தில் இல்லாமல் ஒரு 10 டிகிரியில் இருக்குது, தள்ளி இருக்குது, சுக்கிரனோட இருக்குன்னா பிரச்சனை இல்லை. கிரகணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிரன் பலவீனம் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் மனைவி கிட்ட வந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் பெருசாக வராது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா போதும். அப்போ வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரி சுக்கிரன் இருந்தால் பிரச்சனையை வந்து கொண்டு போக வேண்டியதாக இருக்கும், பிரச்சனையோட வாழ்க்கை நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இதுவும் ஒரு பொதுவான விதி தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 சுக்கிரன் மறைந்தாவோ இல்லை சுக்கிரன் வக்ரம் ஆயிருந்தாலோ
சுக்கிரன் வந்து 6-8-12 மறைஞ்சு வக்ரமாக இருந்தால் ரொம்ப நல்ல பலன். இதே 6-8-12 மறைஞ்சு ஆட்சி உச்சமாக இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் போராட்டம் இருக்கும், பட் ஆனால் அதை கொண்டு போயிடுவாங்க லைஃப்பை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே வந்து நீசமாயிட்டாரு, கிரகணம் ஆயிட்டாரு, 6-8-12 மறைஞ்சு பகை வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதோட தசா புத்தி வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு வந்து கேந்திர திரிகோணத்தில் சுக்கிர பகவான் இருந்து சுக்கிரன் ஹெச்டியாக ஹை டிகிரியாக இருந்து சுக்கிரன் நல்ல ஒரு சுபகிரகங்களோடு சேர்ந்து இருந்து நல்ல ஒரு நட்சத்திரத்தோடு இருந்து நல்ல ஆதிபத்தியத்தோடு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோடு சாரம் பெற்று நல்ல நிலைமையில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு வீடு வாசல் சொத்து சுகம் செய்கிறது, நல்ல ஒரு ஆடம்பரமான வாகனங்கள் செய்கிறது, வாழ்க்கை துணையை வந்து நல்லபடியாக வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அடையலாம். அப்போ இந்த சுக்கிரன் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தால் நல்ல பலனும், சுக்கிரன் 6-8-12 பகை வீட்டில் பலவீனம் இருந்து வக்ரமாகவோ இல்லை சுக்கிரனோட சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த கிரகங்களோட பாவ கிரகங்களோட சேர்க்கை இல்லை பாவ ஆதிபத்திய கிரகங்களோட சேர்க்கையோடு இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பிடிவாதம் கோபம், அதாவது கொஞ்சம் விட்டு கொடுக்குறத வந்து தன்மை குறைவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த வரக்கூடிய மனைவி கிட்ட இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் வந்து நல்லபடியாக போகும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ அந்த சுக்கிரனோட சூரியன் அஸ்தங்கமானாலும் சரி, சுக்கிரனோட சூரியன் இடைவெளி டிகிரியில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்களுக்குள்ள அந்த பொருளாதார வளர்ச்சியும் சரி, கொஞ்சம் மனம் விட்டு மனம் பேசுகிறது, பிடிக்காமல் பேசுகிறது, என்ன மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து அணுகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பய உணர்வோடவே இவங்க லைஃப்பை கொண்டு போவாங்க அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டால் ஓகே. அப்போ சுக்கிரன் சூரியன் இடைவெளியில் பாகை டிகிரி ஒரு 42 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்கள் ஒரு தோழர் தோழி மாதிரி வந்து வாழ்க்கையை கொண்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாக வராது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் வந்து சுக்கிரன் வந்து என்ன மாதிரி நிலைமையில் இருந்தால் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குணநலன்கள் அமைப்புகள் இருக்கக்கூடிய மனைவி வருவாங்க அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் அது ஸ்தான பலமாக இருக்கான்னு பார்க்கணும், அது சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்குதுன்னு பார்க்கணும், அது என்ன கிரகங்கள் பார்வை இருக்குது, என்ன கிரகங்கள் சுக்கிரனை பார்க்குது, இதெல்லாம் பார்த்து தான் பல கரெக்டாக நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ தான் அதோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு பண்ணுதுன்னு சொல்ல முடியும். பட் அது எல்லாமே சுக்கிரனோட திசை புத்தியில் தான் வந்து அதிகப்படியாக செயல்பாடுகள் நமக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி வந்து சுக்கிரன் லோ டிகிரியாக இருக்குது இவங்க ஜாதகத்தில் அப்படின்னாலும் சரி, அப்போ என்னென்னா அதிகமாக அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்ப்பீங்க, அதிகமாக அவங்கள நீங்கள் ரொம்ப தாங்குவீங்க, பட் ஆனால் அவங்க உங்களை வந்து அந்தளவுக்கு வந்து கேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ஓகே. ஸோ சுக்கிரன் ஹை டிகிரியாக இருக்குன்னா நீங்கள் கேர் பண்ணாலும் பண்ணாட்டியும் அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ சுக்கிர பகவான் லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லாயிருக்கும். உங்களோட 7ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் 7ஆம் அதிபதியே வந்து உங்களுக்கு சுக்கிரனாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. செவ்வாய் சுக்கிரன் உங்களோட ஜாதகத்தில் வந்து திரிகோண கேந்திரத்திலிருந்து ஒன்று பார்வை இல்லை சேர்க்கை இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது உங்கள் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும், உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே பொதுவான விதிகள் தான், நிறைய விஷயங்கள் பார்க்கப்படணும். அதை பார்த்து தான் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? இதை வந்து ஒரு 70% நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.